அனைவருக்கும் வணக்கம். சுவாரஸ்யமான சிறுகதைகள் பார்ட் 4. விக்ரமாதித்தனும் இந்திரனும். ஒரு முறை விஸ்வாமித்திர முனிவர் கடுமையான தவம் செய்து கொண்டிருந்தார். அவருடைய தவம் முற்று பெற்றால் இந்திரனுடைய பதவிக்கே ஆபத்து வந்துவிடும். இதை இந்திரன் விரும்பவில்லை. தனது பதவியை காப்பாற்றிக் கொள்ள விரும்பினான். இதற்காக தனது சபையில் நடன மாதர்களாக உள்ள ரம்பை, ஊர்வசி இருவரையும் வரவழைத்தான். இருவரில் ஒருவரை அனுப்பி முனிவரின் தவத்தை கலைத்து வருமாறு செய்ய நினைத்தான். இருவரில் யாரை அனுப்புவது என்று இந்திரனுக்கு புரியவில்லை. செய்தி அறிந்த இருவரும் தாங்களே செல்வதாக போட்டியிட்டனர். ஒருவர் மட்டும்தான் செல்ல வேண்டும். உங்களில் யாரை அனுப்பலாம் என்று நீங்களே கூறிவிடுங்கள் என்றான் இந்திரன். நடனக்கலையில் எனக்கு ஈடு இணை எவருமே கிடையாது, எனவே நான் தான் பூலோகத்திற்கு செல்வேன் என்று ரம்பை கூறினாள். ரம்பை நடனக்கலை ஒன்றில்தான் சிறந்தவள், நான் சகல கலைகளிலும் சிறந்தவள் என்பதை தாங்களே அறிவீர்கள். அவ்வாறு இருக்கையில் என்னை விட தகுதி பெற்றவர் வேறு எவர் இருக்கக்கூடும் என்றாள் ஊர்வசி. இருவருடைய பேச்சையும் கேட்ட இந்திரனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இருவரில் எவர் சிறந்தவர் என்று தீர்மானிக்க அவனால் முடியவில்லை. இந்த சமயத்தில் நாரதர் அவ்விடம் வந்தார். இந்திரன் அவரை வரவேற்று உபசரித்தான். இந்திரதேவா, ஏன் வருத்தமாக இருக்கிறாய் என்று கேட்டார் நாரதர். ஐயனே, விஸ்வாமித்திர முனிவர் கடும் தவம் இயற்றிக் கொண்டிருக்கிறார். அவரது தவத்தை கலைக்க எனது நடன மாதர்களில் ஒருவரை அனுப்ப நினைத்தேன். அதற்காக இவர்கள் இருவரையும் வரவழைத்தேன். ஆனால் இப்பொழுது இவர்களில் யாரை பூலோகத்திற்கு அனுப்புவது என்று புரியவில்லை என்றான் இந்திரன். 2 பேரையும் உனது சபையில் நடனமாடச் செய்து சிறப்பாக எவர் நடனமாடுகிறாரோ அவரையே பூலோகத்திற்கு அனுப்பிவிடு என்றார் நாரத முனிவர். மறுநாள் இந்திர சபையில் ரம்பை, ஊர்வசி ஆகிய இருவரின் நடன நிகழ்ச்சி நடந்தது. நடனத்தை காண தேவர்களும் சகல கலைகளையும் உணர்ந்த கலைவாணர்களும் சபையில் குழுமி இருந்தனர். நடனம் ஆரம்பமாயிற்று. இருவரும் சளைக்காமல் ஆடினர். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கவில்லை. இருவருமே சிறப்பாக நடனமாடினர். ஒருவருடைய நடனத்திலும் குற்றம் குறை சொல்ல முடியவில்லை. இருவருமே சரி சமமாக ஆடினர். இருவருடைய நடனத்தில் எவருடைய நடனம் சிறந்தது என்று தீர்ப்பு சொல்ல முடியாமல் அனைவரும் குழம்பினர். இந்த சமயத்தில் நாரத முனிவர் எழுந்து, இந்திரனே, இங்குள்ள எவராலும் முடியாத காரியத்தை செய்யக்கூடிய ஒருவன் பூலோகத்தில் வசிக்கிறான். அவன் பெயர் விக்ரமாதித்தன். உஜ்ஜயினி மாகாளி பட்டணத்தை ஆண்டு சகல கலைகளையும் உணர்ந்தவன் விக்ரமாதித்தன். சிறப்பாக நாட்டிய கலையில் தேர்ச்சி பெற்றவன். அவனை இங்கு அழைத்து வர செய்தால் அவன் ரம்பை, ஊர்வசி ஆகிய இருவரில் எவர் சிறந்தவர் என்று கூறிவிடுவான் என்றார். உடனே இந்திரன் தனது தேரோட்டியான மாத்திரியை அழைத்து, மாத்திரி, உஜ்ஜயினி மாகாளி பட்டணத்திற்கு சென்று உடனே விக்ரமாதித்தனை இங்கு அழைத்து வா என்றான். மாத்திரிக்கு விக்ரமாதித்தனை இந்திரலோகத்திற்கு அழைத்து வர விருப்பமில்லை. ஒரு மானிடன் இந்திரலோகத்திற்கு வருவதா என்று நினைத்தான். இதை அறிந்து கொண்ட நாரத முனிவர், மாத்திரி, விக்ரமாதித்தனை அவ்வளவு சாதாரணமாக நினைத்துக் கொள்ளாதே. தேவர்களுக்கெல்லாம் மேலாக விளங்கக்கூடியவன். இங்கு எழுந்துள்ள சிக்கலான பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடியவன் அவன் ஒருவனே. எனவே தாமதம் செய்யாமல் அவனை இங்கு அழைத்து வா என்றார். மாத்திரியும் அரை மனதுடன் பூலோகத்திற்கு சென்றான். விக்ரமாதித்தனை கண்டு இந்திரன் அவனை அழைத்து வருவதாக கூறினான். விக்ரமாதித்தன் நேரே காளி கோயிலுக்கு சென்றான். காளியிடம் எலுமிச்சம்பழமும் திருநீரும் ஆசியும் பெற்று இந்திரலோகம் செல்ல கிளம்பினான். தேவலோகத்திலிருந்து வந்த விமானத்தில் ஏறுவதற்காக விக்ரமாதித்தன் தமது வலது காலை எடுத்து வைத்தான். இடது கால் தரையில் இருந்தது. அந்த சமயத்தில் மாத்திரி இந்த மானிடன் இந்திரலோகம் வருவதா என்ற எண்ணத்துடன் விமானத்தை திடீரென்று கிளப்பினான். இதை அறிந்து கொண்ட விக்ரமாதித்தன் தமது வலது காலின் பெருவிரலை தேர்தட்டில் அழுத்தமாக ஊன்றினான். மாத்திரி எவ்வளவு முயற்சி செய்தும் விமானத்தை அவனால் மேலே கிளப்ப முடியவில்லை. உடனே மாத்திரி விக்ரமாதித்தனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். பின்னர் விமானம் தேவலோகம் நோக்கி சென்றது. இந்திரன் விக்ரமாதித்தனை எதிர்கொண்டு அழைத்தான். தங்க ஆசனம் கொடுத்து அமரச் செய்தான். பிறகு விக்ரமாதித்தனிடம் எல்லா செய்தியையும் கூறி அவனிடம் ஒரு பாரிஜாத மாலையை கொடுத்தான். விக்ரமாதித்தரே, ரம்பை, ஊர்வசி இருவரில் எவர் சிறப்பாக நடனமாடுகிறாரோ அவருக்கு இந்த மாலையை அணிவியுங்கள் என்றான் இந்திரன். போட்டி ஆரம்பமாகியது. இருவரும் முன் போலவே ஒருவருக்கு ஒருவர் சளைக்காமல் ஆடினர். விக்ரமாதித்தனுக்கு யாரை தேர்ந்தெடுப்பது என்றே புரியவில்லை.
போட்டி முடிவுற்ற பிறகு, தேவேந்திரா, இருவரும் தனித்தனியாக ஆடினர். எனவே இவர்களில் எவர் சிறப்பாக ஆடினர் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. நாளைய தினம் இருவரையும் சேர்ந்தாற் போல ஆடச் செய்யுங்கள். அதை பார்த்த பிறகு என்னுடைய தீர்ப்பை வழங்குகிறேன் என்றான் விக்ரமாதித்தன். மறுநாள் காலையில் விக்ரமாதித்தன் நந்தவனத்திற்கு சென்றான். அங்கு மலர்களை பறித்தான். அவைகளை 2 பூச்செண்டுகளாக கட்டினான். உள்ளே நிறைய வண்டுகளை திணித்து வைத்து கட்டினான். இரவு நடன நிகழ்ச்சி நடக்கும் பொழுது தான் தயாரித்து வைத்திருந்த பூச்செண்டுகளுடன் சபைக்கு வந்தான். நடனம் ஆரம்பமாவதற்கு முன் வெறுங்கையுடன் ஆடினால் அழகாக இருக்காது, இந்த பூச்செண்டுகளை பிடித்துக்கொண்டு ஆடினால் அழகாக இருக்கும் என்று கூறிய விக்ரமாதித்தன் இருவரிடமும் ஆளுக்கு ஒரு பூச்செண்டை கொடுத்தான். ரம்பையும் ஊர்வசியும் விக்ரமாதித்தன் கொடுத்த பூச்செண்டுகளுடன் ஆட ஆரம்பித்தனர். நேரம் செல்ல செல்ல ரம்பை தன்னை மறந்தாள். கையில் பிடித்திருந்த பூச்செண்டை அழுத்தி பிடித்தவாறு வெறியுடன் ஆடிக்கொண்டிருந்தாள். பூச்செண்டை அவள் அழுத்தி பிடித்ததால் அதற்குள்ளிருந்த வண்டுகள் அவள் கையை கொட்டத் தொடங்கின. வலி தாங்காத ரம்பை ஆட்டத்தை மறந்தாள். தாறுமாறாக ஆட ஆரம்பித்தாள். தாளம் தவறி ஆட ஆரம்பித்தாள். ஆனால் ஊர்வசி நிதானமாக ஆடியதால் பூச்செண்டை மென்மையாக கையில் பிடித்து கொண்டிருந்தாள். இதனால் வண்டுகள் அவளை ஒன்றும் செய்யவில்லை. தாளத்துக்கு தக்கவாறு அவள் ஆடினாள். இதிலிருந்து ஊர்வசியை சிறப்பாக நடனமாடினாள் என்று தீர்ப்பு வழங்கிய விக்ரமாதித்தன் இந்திரன் அளித்த பாரிஜாத மாலையை அவளுக்கு அணிவித்தான். விக்ரமாதித்தனின் தீர்ப்பை கண்டு வியந்த இந்திரன் அவரை பாராட்டினான். தான் இந்திர பட்டம் ஏறிய பொழுது பரமேஸ்வரனால் அவனுக்கு பரிசாக அளிக்கப்பட்ட தங்க சிம்மாசனத்தை விக்ரமாதித்தனுக்கு பரிசாக அளித்தான். அழகு மிகுந்த அந்த சிம்மாசனத்திற்கு 32 படிகள் இருந்தன. ஒவ்வொரு படியிலும் ஒரு அழகிய பதுமை இருந்தது. சிம்மாசனத்தில் ஏறுவதானால் ஒவ்வொரு பதுமையின் தலை மீது கால் வைத்துதான் ஏற வேண்டும். இந்த சிம்மாசனத்தை விக்ரமாதித்தனுக்கு பரிசாக அளித்த இந்திரன் இந்த சிம்மாசனத்தில் இருந்தவாறே 1000 ஆண்டு காலம் சிறப்பாக ஆட்சி செய்து வருவாயாக என்று வரமும் அளித்தான். ரத்தினமயமான அந்த சிம்மாசனத்துடன் விக்ரமாதித்தன் உச்சைனி மாகாளி பட்டணத்தை அடைந்தான். அடுத்த கதை கூடல் குமரனும் கொடிய வேதாளமும். கூடல் மாநகரத்தில் குமரன் என்ற இளைஞர் இருந்தார். அவரது பெற்றோருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை. அவரது தாயார் தினமும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று தனக்கு ஒரு குழந்தை வரம் கொடுக்குமாறு வேண்டிக் கொள்வார். இவ்வாறாக நீண்ட நாட்களாக வேண்டியும் அவர்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை. ஒரு நாள் அவரது தாயார் அம்மனை வேண்டியும் குழந்தை கிடைக்கவில்லையே என்ற வெறுப்பில் வேண்டிக் கொண்டிருக்கும் பொழுது, தாயே, குட்டையோ நெட்டையோ எனக்கு ஒரு குழந்தையை கொடு தாயே, எங்களுக்கும் வயதாகி வருகிறது, கருணை காட்டு தாயே. வேண்ட அதுவரை அமைதியாக இருந்த அம்மன் அப்படியே ஆகட்டும் என்று வரம் கொடுத்து விட்டார். அடுத்த ஆண்டே அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு அவர்கள் குமரன் என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார்கள். குமரன் மற்ற குழந்தைகளை விட உயரம் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் பெற்றோர் அன்பும் பண்பும் காட்டி வளர்த்தார்கள். குமரன் படிப்பிலும் விளையாட்டிலும் குறும்புத்தனத்திலும் சிறந்து விளங்கினான். எல்லோரும் உலகமகா சேட்டைக்காரன் என்று அழைக்கும் அளவுக்கு பெயரெடுத்தான். கூடல் மாநகரத்தில் ஆட்சி செய்து வந்த மன்னரும் ரொம்பவும் நல்லவர். மக்களும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த பொழுது ஒரு நாள் வெளி தேசத்திலிருந்து பறந்து வந்தது ஒரு வேதாளம். வேதாளம் என்றால் அது டிராகன் மாதிரியே இருந்தது. 50 யானைகளை கொண்டு செய்த மாதிரியான உடம்பு, பறக்க ரக்கைகள், நீண்ட வால், கால் நகங்கள் பெரியதாக, பெரிய யானை தூக்கிச் செல்லும் அளவுக்கு பலம் படைத்ததாக இருந்தது. வாயை திறந்தால் நெருப்பை கக்கும் தன்மை கொண்டதாக இருந்தது. அவ்வாறு வந்த வேதாளமானது முதலில் கூடல் மாநகரத்தை ஒட்டிய கிராமங்களின் வயல்வெளிகளையும் தோப்புகளையும் தன் நெருப்பால் பொசுக்கியது. மேய்ச்சலுக்கு சென்ற கால்நடைகளை மொத்தமாக தூக்கி சாப்பிட்டது. மொத்த மாநகரமே நடுங்கியது. பாதிக்கப்பட்ட மக்கள் அரசரை கண்டு கதறி அழுதார்கள். தங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டார்கள். எதற்கும் அஞ்சாத அரசர் உடனே தன்னுடைய சேனாதிபதியை அழைத்து உடனே 1000 வீரர்களை தயார் செய்து அந்த வேதாளத்தை அழித்துவிட்டு வர சொன்னார். 1000 பேரும் மலையடிவாரத்தில் தங்கியிருந்த வேதாளத்தை கொன்று போட செல்லும் வழியிலேயே வேதாளத்தால் தாக்கப்பட்டு மலையின் மேல் சிறை வைக்கப்பட்டார்கள். மன்னரும் பெருங்கவலை அடைந்தார். உடனே மன்னர் உத்தரவின்படி ஊர் எங்கும் தண்டோரா போட்டு செய்தி சொல்லப்பட்டது. அதாவது, யார் அந்த கொடிய வேதாளத்தை உயிரோடோ
அல்லது பிணமாகவோ கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு ராஜ்யத்தில் பாதியையும் தன் ஒரே மகளான இளவரசியையும் திருமணம் செய்து கொடுப்பதாக சொன்னார். இந்த செய்தியை கேட்டதும் வீர தீரமிக்க இளைஞர் பட்டாளம் கிளம்பியது. ஆனால் அதற்கு முன்பே கொடிய வேதாளம் அரசரின் அரண்மனைக்கு மேல் பறந்து வந்து அமர்ந்தது. உடனே ஊரே பயந்து நடுங்கியது. அரசரும் அசராமல் வெளியே வந்து அந்த கொடிய வேதாளத்துடன் மோத வந்தார். அப்போது அந்த வேதாளம் அனைவரையும் பார்த்து ஒரு பாட்டு பாடியது. வந்தேண்டா வேதாளம், வரவேற்க தைரியமுண்டா, என்னை வெல்ல வழியுண்டு, வெல்லுவதும் எளிதில்லை. 1000 வாள்கள் கொண்டவனே என்னை வெல்ல முடியும், இல்லாத பாலமேறி என்னருகே வர முடியும். செய்யாத கோப்பையிலே கொடுக்க வேண்டும் அமுதமே, அவ்வாறு செய்தால் நானாவின் உன் நண்பனே இன்று உறக்க பாடிவிட்டு பறந்து விட்டது. வேதாளம் பாடிய பாட்டின் அர்த்தம் தெரிந்து கொள்ள அனைவரும் முயன்றார்கள். அரசவை புலவர்களும் பல வகை அர்த்தங்கள் சொல்லி அரசருக்கு தலைவலியே வந்துவிட்டது. 1000 வாள்களை ஒருவனால் எப்படி தூக்கி கொண்டு அத்தனை பெரிய வேதாளத்தை வெல்ல முடியும்? இல்லாத பாலம் ஏறுவதும், செய்யாத கோப்பை, அதிலும் அமுதம், ஒன்றுமே புரியாமல் விழித்தார்கள். நாடும் இளவரசி கிடைப்பார் என்ற குருட்டு தைரியத்தில் வேதாளம் தங்கியிருந்த மலையடிவாரத்தை நோக்கி சென்ற இளைஞர் பட்டாளம் வேதாளத்துடன் மோதி தோற்று அங்கே அடிமையாகி கிடந்தார்கள். அரசருக்கோ இனியும் வேதாளத்தை வெல்ல யாரும் வரமாட்டார்கள், இனிமேல் தானே முயற்சி செய்ய வேண்டியதுதான் என்ற நிலைக்கு வந்த பொழுது அரண்மனைக்கு குமரன் வந்தான். அரசரை பார்த்து, அரசே, நான் அந்த கொடிய வேதாளத்தை கொல்லப் போகிறேன், அதற்கு முன்பு எனக்கு உங்கள் ஆசீர்வாதம் தேவை என்றான். அத்தனை வேதனையிலும் அவையில் இருந்தவர்கள் அனைவரும் சிரித்தார்கள். அவர்கள் குமரனின் சிறிய உருவத்தை பார்த்து கேலியாக சிரித்தார்கள். ஆனால் அரசரும் இளவரசியும் சிரிக்கவில்லை. குமரனின் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் பார்த்து வியந்தார்கள். இத்தகைய தன்மை கொண்டவர்களால் தான் செய்யக்கரிய செயல்களை செய்ய முடியும் என்று நம்பினார்கள். அரசரும் தன் ஆசனத்தை விட்டு கீழே இறங்கி குமரனை கட்டிப்பிடித்து தன்னுடைய வாளை குமரனிடம் கொடுத்தார். இளவரசியும் ஏதாவது கொடுக்க நினைத்து திடீரென்று தன்னுடைய தலைமுடியில் ஒன்றை பிடுங்கி கொடுத்தார். குமரன் வாளையும் இளவரசி அன்பாக கொடுத்த தலைமுடியையும் பத்திரமாக வைத்துக் கொண்டார். தைரியமாக வீட்டுக்கு சென்று அன்னையிடமும் அப்பாவிடமும் ஆசீர்வாதம் வாங்கினார். பெற்றோரும் தங்கள் பிள்ளையால் கண்டிப்பாக சாதிக்க முடியும் என்று நம்பிக்கை ஆசீர்வாதம் செய்து அனுப்பி வைத்தார்கள். குமரன் தன்னுடைய குட்டி குதிரையில் ஏறி மலையடிவாரம் போக தொடங்கினான். போகிற வழியில் ஒரு மரத்தடியில் தங்கி இளைப்பாறலாம் என்று நினைத்து குதிரையை அங்கேயே நிறுத்தினான். அங்கே ஒரு பெரிய தேன்கூடு தரையில் கிடந்தது. தேனீக்கள் எல்லாம் அங்கே இங்கே என்று பறந்து கொண்டிருந்தது. அதை கண்டு இறக்கப்பட்ட குமரன் அந்த தேன்கூட்டை கையில் எடுத்து மரத்தின் மேல் வைத்தான். உடனே தேன்கூட்டிலிருந்து வெளியே வந்த ராணி தேனி குமரனிடம் பேசியது. இரக்க குணம் படைத்த இளைஞனே, நாங்கள் நீண்ட நாட்களாக இங்கே தரையில் தான் கிடைக்கிறோம். ஆனாலும் யாருமே எங்களை மரத்தின் மேல் வைக்க நினைக்கவில்லை. அதற்கு பதில் துன்புறுத்தவே செய்தார்கள். பல வீரர்கள் எங்களை தாண்டி சென்று வேதாளத்திடம் சரணடைந்து விட்டார்கள். ஆனால் நீங்களோ அவ்வாறாக இல்லை. எனவே உங்களுக்கு உதவ நாங்களும் தயார். எனவே எங்களை உங்களுடனே கொண்டு செல்லுங்கள் என்றது. குமரனும் மகிழ்ச்சியோடு தேன்கூட்டை தன் பையில் வைத்து கொண்டான். குமரன் வருவதை அறிந்த வேதாளம் குமரனின் உருவத்தை கண்டு கேலியாக சிரித்தது. என் கால் நகம் உயரம் கூட நீ இல்லை, எப்படி என்னை வெல்வாய் என்று கூறியது. குமரனும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, அம்மனின் அருளும் இருக்கிறது என்று கூறி சண்டைக்கு போனான். அப்போது ராணி தேனி, குமரன் 1000 வாள்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் என்னிடம் இருக்கும் 1000 வீர தேனிகளை கொடுக்கிறேன். அவை உங்கள் வாள் மீது அமர்ந்து கொள்வார்கள். நீங்கள் வாளை தூக்கி வேதாளத்தின் முகத்தை பார்த்து வீசுங்க, மீதியை என் வீரர்கள் பார்த்து கொள்வார்கள் என்றது. குமரனும் தன் வாளை உயர்த்த தேன்கூட்டிலிருந்து 1000 தேனீக்கள் வாளை சுற்றி அமர்ந்தது. உடனே குமரனும் தன் வாளை தூக்கி வேதாளத்தை நோக்கி வீசினான். உடனே 1000 தேனீக்களும் அந்த வாளை தூக்கி கொண்டு வேதாளத்தின் முகத்தை நோக்கி கொண்டு சென்று அவை அனைத்தும் தனித்தனியாக பிரிந்து வேதாளத்தின் கண்களை குறிவைத்து கொட்டியது. 1000 தேனீக்கள் கொட்டியதால் கண் பார்வை தெரியாமல் கண்கள் வீங்கி வலியில் வேதாளம் துடிதுடித்தது. இனியும் குமரனுடன் மோதுவது சரியில்லை என்று பயந்த வேதாளம் தன் இருப்பிடத்தை நோக்கி பறந்து சென்று விட்டது. வேதாளத்தை கொட்டிய 1000 தேனீக்களும் வீர மரணம் அடைந்தது. அது குமரனுக்கு கஷ்டமாக இருந்தது. கண்களில் கண்ணீர் வந்து விட்டது. உடனே ராணி தேனி, குமரா, தேனீக்கள் வாழ்க்கையில் தினம் தினம் எங்களுக்கு வீர மரணம் உண்டு, கவலைப்பட வேண்டாம், அடுத்த காரியத்தை பற்றி சிந்திப்போம் என்றது.
வேதாளம் இருந்த மலை உச்சிக்கும் குமரன் இறந்த இடத்திற்கும் இடையே பெரிய பாதாளம் இருந்தது. அதை எப்படி தாண்டுவது என்று தெரியாமல் குமரன் விழிக்க, ராணி தேனி, நண்பரே, உங்களிடம் நூல், கயிறு போன்று ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டது. உடனே குமரனுக்கு இளவரசி கொடுத்த தலைமுடி நினைவுக்கு வந்து அதை எடுத்து ராணி தேனியிடம் கொடுத்தான். ராணி தேனி தன் தளபதி தேனியை அழைத்து இந்த தலைமுடியை மலை உச்சியில் கட்டி வருமாறு சொல்லி மறுமுனையை குமரனை பிடிக்க சொன்னது. என்ன ஆச்சரியம்! தளபதி தேனி பறக்க பறக்க இளவரசியின் தலைமுடியானது நீண்டு கொண்டே சென்றது. இறுதியில் மலை உச்சியில் முடிச்சு போட்டு வர குமரன் மறுமுனையை தன் குதிரையின் மீது கட்டி பின்னர் அந்த தலைமுடியை பிடித்து தொங்கிக் கொண்டு மலை உச்சியை அடைந்தான். ஒரு வழியாக மலை உச்சியில் வேதாளம் இருந்த இடத்தை தேடி போன போது வேதாளத்தின் கண்கள் எல்லாம் வீங்கி கடுமையான வலியில் துடித்து கொண்டிருந்தது. அதை பார்த்த குமரனுக்கு கோபத்திற்கு பதில் வேதாளத்தின் மேல் இரக்கம் தோன்றியது. பாவம் வேதாளம், கெட்ட குணம் என்றாலும் வலியால் துடிப்பதை பார்க்க மனசு இல்லாமல் எப்படி உதவுவது என்று யோசித்தான். உடனே ராணி தேனி, வேதாளத்தின் வலி நீங்கி மீண்டும் கண் பார்வை வர ஒரே ஒரு வழியுண்டு. நாங்க சேமித்து வைத்திருக்கும் தேனை குடித்தால் கண் பார்வை வரும் என்றது. உடனே குமரன் தேனை பிடித்து கொடுக்க பாத்திரம் போல் ஒன்றும் இல்லையே என்று யோசித்தான். தூரத்தில் வேதாளம் சாப்பிட்டு போட்ட பெரிய யானையின் மண்டையோடு கிடந்தது. அதை எடுத்து வந்து ராணி தேனி கொடுத்த தேனை பிடித்து வேதாளத்தின் மீது ஏறி அதன் வாயில் தேனை ஊற்றினான். உடனே வேதாளத்தின் வலி நீங்கி கண் பார்வை வந்தது. நெருப்பாக இருந்த அதன் கண்கள் கருணை கொண்டதாக மாறியது. குமரனை நோக்கி, ஐயா, நீங்க நம்பிக்கையுள்ள மாவீரர் மட்டுமல்லாது மிக்க இரக்கம் குணம் கொண்டவர். இனிமேல் நான் உங்கள் அடிமை. தேவலோகத்தை சேர்ந்த நான் முன்பு ஒரு காலத்தில் தவம் செய்த முனிவரை தொந்தரவு செய்ததால் சாபமிட்டு விட்டார். அதன் பரிகாரமாக உங்கள் வீரச் செயலாலும் அன்பாலும் என் சாபம் நீங்கும் என்றார். இன்று எனக்கு சாப விமோசனம் கிடைத்து விட்டது. உங்களுக்கு நான் உதவ போகிறேன் என்று கூறியது. கொஞ்ச நேரத்தில் அழகிய தேவ தூதனாக மாறியது. அதே நேரம் குமரனும் அழகிய தோற்றத்துடன் 6 அடி உயரம் கொண்ட வீரனாக மாறிவிட்டான். தேவதூதன் நிறைய பொக்கிஷங்களையும் தன்னால் உயிரிழந்த அனைத்து உயிர்களையும் 1000 தேனீக்களையும் சிறைப்பிடித்த வீரர்களையும் திருப்பி கொடுத்தார். உதவி தேவைப்படும் பொழுது வந்து உதவுவதாக உறுதி கூறி விடை பெற்றார். குமரன் அனைவரோடும் வெற்றிகரமாக குடல் நகரம் திரும்பினான். ஊரே விழா கோலம் பூண்டது. அரசரும் இளவரசியும் குமரனை வரவேற்க நகரின் எல்லைக்கே வந்தார்கள். குமரனின் புதிய தோற்றத்தை கண்டு அவரது பெற்றோரும் மகிழ்ந்தார்கள். மக்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்றார்கள். குமரனுக்கும் இளவரசிக்கும் திருமணமாகி ஒரு குட்டி இளவரசியும் பிறந்தார். அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார்கள். அடுத்த கதை, நேர்மையான பிச்சைக்காரர். ஒரு மனிதன் தனக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டத்தை எப்படி பயன்படுத்துகிறான் என்று அறிய ஒரு மன்னனுக்கு ஆவல் ஏற்பட்டது. அதை சோதிக்க நினைத்து ஒரு நாள் 2 ரொட்டி துண்டுகளை வரவழைத்து விலை உயர்ந்த வைரக்கற்களை ஒன்றினுள் பதுக்கி வைத்தான். பிறகு 2 ரொட்டி துண்டுகளையும் பணியாளன் ஒருவனிடம் கொடுத்து, கவனமாக கேள், தகுதியுள்ள கண்ணியமான மனிதன் ஒருவனுக்கு இந்த கனமான ரொட்டியை கொடு, மற்றொரு சாதாரண ரொட்டியை ஒரு சாதாரண பிச்சைக்காரனுக்கு கொடு என்று சொன்னான். நீண்ட மேலங்கி அணிந்த அடர்ந்த தாடியுடன் சாமியாரை போல் தோற்றமளித்த ஒரு நபருக்கு அந்த பணியாளன் வைரக்கற்கள் நிரம்பிய கனமான ரொட்டியை அளித்தான். பிறகு மற்றொன்றை ஒரு பிச்சைக்காரனுக்கு அளித்தான். இவற்றையெல்லாம் மன்னன் தன் அரண்மனையின் மேல் மாடத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தான். சாமியார் போன்ற தோற்றமளித்த அந்த நபர் தனக்கு கிடைத்த ரொட்டியை உற்று பார்த்தான். இது சரியாக பக்குவப்படாததால் கொஞ்சம் கனமாக உள்ளது என்று எண்ணி தன் அருகில் வந்து கொண்டிருந்த பிச்சைக்காரனை அழைத்து, நண்பா, எனக்கு கிடைத்த ரொட்டி கனமாக உள்ளது. எனக்கு அவ்வளவு பசி இல்லை. ஆகையால் இதை நீ எடுத்துக்கொண்டு உன்னுடையதை எனக்கு கொடு என்றான். உடனே இருவரும் தங்களுடைய ரொட்டிகளை மாற்றிக்கொண்டனர். இதை கண்ட மன்னன், ஆஹா, என்ன கடவுளின் உள்ளம்! ஒரு தவ யோகிக்கு செல்வம் தேவை இல்லாததால் வைரக்கற்களுடைய ரொட்டி அவரிடம் தங்காமல் அந்த ஏழையிடம் சென்று விட்டது என்று நினைத்தான். உடனே அந்த சாமியாரையும் பிச்சைக்காரனையும் பின்தொடருமாறு தன் வேலையாட்களுக்கு உத்தரவிட்டான். அன்று மாலையே அவ்விருவரை பற்றிய தகவல்களும் மன்னனுக்கு கிடைத்தன. சாமியார போல தோற்றமளித்தவர் தன் வீட்டுக்கு சென்று போய் தாடியையும் மேல் அங்கியையும் எடுத்துவிட்டு ஆசை தீர ரொட்டியை உண்டுவிட்டு பிறகு பழையபடி தாடியை ஒட்ட வைத்துக் கொண்டு சாமியார் வேடத்தில் பிச்சை எடுக்க கிளம்பி விட்டதாக அறிந்தான். தன் வீட்டிற்கு சென்ற பிச்சைக்காரன் தன் மனைவியுடன் ரொட்டியை உண்ண தொடங்கியதும் அதற்குள் இருந்த வைரக்கற்களை கண்டான்.
மகிழ்ச்சியில் துள்ளிய அவன் மனைவி அவற்றை தாங்களே எடுத்துக்கொள்ள விரும்பிய பொழுது அந்த பிச்சைக்காரன், இந்த வைரக்கற்களை கொண்டு கடவுள் என் மனசாட்சியை சோதிக்க விரும்புகிறார். இந்த ரொட்டியை அளித்த அரசு பணியாளரிடம் இதை பற்றிய உண்மையை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு வைரக்கற்கள் உள்ளிருப்பது அவருக்கு தெரியாது என்றால் அவருடைய பொருளை அவரிடமே சேர்க்க வேண்டும். ஆனால் தெரிந்தே இவ்வாறு கொடுத்தார் என்றால் இவை அந்த சாமியாரை சேர வேண்டும். அதுதான் நியாயம் என்று கூறினான். அந்த பிச்சைக்காரனின் நேர்மையையும் உயர்ந்த உள்ளத்தையும் அறிந்த மன்னன் அவனை அரண்மனைக்கு அழைத்து அந்த வைரக்கற்களை அவனுக்கே கொடுத்து மேலும் பல பரிசுகளும் வழங்கினான். கடவுளின் அருளால் வைரக்கற்கள் ஒரு போலி சாமியாரிடம் சிக்காமல் நேர்மையான ஒரு பிச்சைக்காரனை அடைந்ததை எண்ணி மகிழ்ந்தான் மன்னன். பிச்சைக்காரரும் அதை விற்று கிடைத்த பணத்தில் வியாபாரம் செய்து சந்தோஷமாக வாழ்ந்தார். அடுத்த கதை, நாவடக்கம் இல்லாத அரசன். சேர நாட்டின் மேற்கு கரையோரம் உள்ள நெய்தல் நாட்டின் மன்னன் மூலன். அந்த நெய்தலின் உட்பகுதி நல்ல வளமான வயல்களை உடைய செழிப்புமிக்க நாடு. இந்த அரசன் திறமையானவன், நற்குணங்கள் பல உடையவன். ஆனால் நாவடக்கம் இல்லாதவன். யாரையும் எடுத்தறிந்து பேசிவிடுவான். தான் பேசிய பேச்சிற்கு வருத்தமும் தெரிவிக்க மாட்டான். அமைச்சர்களும் கூட இவனிடம் தங்கள் கருத்துக்களை சொல்ல அஞ்சினர். ஒரு சமயம் பெருந்தலை சாத்தனார் என்ற ஒரு புலவர் மூலனை பாடி பரிசு பெற்று செல்ல வந்தார். இந்த புலவர் குமணவள்ளலை பாடி பரிசுகள் பல பெற்றவர். அந்த பரிசுகளை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்ததால் மறுபடியும் ஏழ்மை நிலையை அடைந்தார். புலவர் பல நாட்கள் காத்து கிடந்த பின் ஒரு நாள் மூலனை அரசவையில் சந்தித்து பாடல் ஒன்றை பாடினார். அரசே, நான் ஒரு புலவன். என் பெயர் பெருந்தலை சாத்தனார். உமது பெயருக்கும் உருவத்திற்கும் சிறிதும் பொருத்தமில்லையே. ஏன் மன்னா அப்படி கூறுகிறீர்கள்? பெருந்தலை சாத்தனார் என்கிறீர்கள். உமது தலை பெரியதாக இல்லையே, சிறியதாகத்தானே இருக்கிறது. மன்னிக்க வேண்டும் மன்னா, பெருந்தலை என்பது எனது ஊரின் பெயர். ஓ, அப்படியா செய்தி? நான் குமணவள்ளலை பாடி பல பரிசுகள் பெற்றவன். இப்போதும் அவனிடமே செல்ல வேண்டியதுதானே? உன் போன்ற புலவர்களுக்கு கொடுத்து கொடுத்து அவன் போண்டியாகி இருப்பான். அரசே, பழம் பழுத்த மரங்களை நாடித்தானே பறவைகள் செல்லும். அதை போல மன்னர்களையும் வள்ளல்களையும் நாடி புலவர்களாகிய நாங்கள் வருகிறோம். நீங்கள் பொய்யாக எதையாவது புனைந்து பாடுவீர்கள், இல்லாததை இருப்பதாக கூறுவீர்கள். அதை கேட்டு சிலர் மகிழ்ந்து போய் உங்களுக்கு பரிசு கொடுக்கிறார்கள். அவர்கள் தற்புகழ்ச்சியை விரும்புபவர்கள். நீங்கள் பொய் சொல்லியே பிழைக்கும் ஒரு வஞ்சக கூட்டம். யாரெங்கே? இந்த புலவனை வெளியே அனுப்பு. இல்லை, நானே சென்று விடுகிறேன். புலவர் அவமானத்தால் முகம் சோர்ந்து சென்றதை கண்ட மூலன் கலகலவென்று சிரித்தான். மூலன் சேரன் கணைக்கால் இரும்புரைக்கு கட்டுப்பட்ட ஒரு குறுநில மன்னன். 3 ஆண்டுகளாகவே மூலன் கப்பம் கட்டாததை அறிந்தான் இரும்புரை. என்ன சொல்கிறான் மூலன் என்று அறிந்து வா என தூதுவனை அனுப்பினான். மூலன் அவைக்கு வந்த தூதுவன் மூலனை மரபுப்படி வணங்கி, மன்னன் கணைக்கால் இரும்புரையின் தூதுவன் நான் என்றான். கணைக்காலனுக்கு கருவூலத்தில் பணத்தட்டுப்பாடு வந்ததும் என் நினைவு வந்து விட்டதாக்கும். இங்கே என்ன கொட்டியா கிடைக்கிறது? மன்னா, நான் உங்களிடம் யாசகம் ஒன்றும் கேட்க வரவில்லை. எங்கள் மன்னருக்கு 3 ஆண்டுகளாக நீங்கள் கட்ட வேண்டிய திரையை செலுத்தவில்லை. தூதுவனே, நன்றாக கேட்டுக்கொள். எனது நெய்தல் நாடு இன்றிலிருந்து சுதந்திர பூமி. நாங்கள் இனி யாருக்கும் கப்பம் கட்ட மாட்டோம். எமது அரசரின் பெருமையையும் வலிமையையும் தெரிந்தே நீங்கள் இப்படி பேசுவது மிகவும் வருத்தமளிக்கிறது. உனது கணைக்காலனுக்கு நான் தான் காலன். என்னை போர்க்களத்தில் வந்து சந்திக்கும்படி கூறு. உங்களால் எம் மன்னனை வெல்ல முடியும் என்று நீவர் நினைப்பது உங்கள் இருமாப்பு. எமது மன்னனின் வலிமை தெரியாமல் பேசுவது மிகவும் இரங்கத்தக்கது. அட தூதுவனே, இங்கே நிற்காதே, ஓடிவிடு. இல்லையெனில் உன் முன் பற்களை தட்டி விடுவேன். எச்சரிக்கை. தூதுவன் கணைக்கால் இரும்புரையிடம் வந்து நடந்தவற்றை ஒன்று விடாமல் கூறினான். தூதுவன் ஒருவனின் பற்களை தட்டுவேன் என்று நாவடக்கம் இல்லாமல் சொன்ன அந்த மூலனை போர்க்களத்தில் சந்தித்தே தீருவேன் என்று முடிவு கட்டினான் இரும்புரை. மன்னா, சிறு நரியை எதிர்க்க சிங்கம் செல்வதா? வேண்டாம். இது உங்கள் வீரத்திற்கு இழுக்கு. நாவடக்கமின்றி பேசிய அந்த மூலனை வென்று அவன் முன்பொருட்களை உங்களிடம் கொண்டு வந்து காணிக்கையாக்குகிறேன். தளபதி வீர முழக்கமிட்டான். அதுவும் சரிதான். மூலன் இனி வாயை திறக்கும் பொழுதெல்லாம் நாவடக்கம் வேண்டும் என்பதை உணர வேண்டும். அவன் முன்பொருட்களை கொண்டு வருவதுதான் நன்று. சரி மன்னா, அப்படியே செய்கிறேன் என்றான் தளபதி.
தளபதியாரே, மூலனின் முன்பற்களை பிடுங்கி நம் தொண்டை நாட்டின் வாயில் கதவுகளில் பொருத்தி யாகாவாராயினும் நாகாக்க, நாவை காக்காத மூலனின் பற்களை பாரீர் என்று அதன் கீழ் எழுதி வையுங்கள். உத்தரவு மன்னா. கணைக்கால் இரும்புரையின் படை வீரர்கள் அவனை விரட்டி பிடித்து தளபதியிடம் கொண்டு வந்தனர். நாவடக்கமின்றி பேசிய மூலனின் முன்பற்கள் தட்டப்பட்டன. மன்னன் கூறியவாறே அவை தொண்டி கோட்டையின் வாயில் கதவில் பதிக்கப்பட்டன. சிறையில் அடைக்கப்பட்ட பின்னர் மூலன் தன் செயலுக்காக வருந்தினான். தன் நாவடக்கமற்ற செயலால் தனக்கும் தன் நாட்டுக்கும் தீராத அவமானம் தேடியதை நினைத்து நினைத்து சேர நாட்டு சிறையிலிருந்தே உயிர் விட்டான். வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசி பிறருடைய மனதை புண்படுத்தாமல் இருக்க முயலுங்கள். இல்லையெனில் மூலனுக்கு ஏற்பட்ட நிலையே ஏற்படும். அடுத்த கதை, முட்டாள்களுக்கு வீண் உபதேசம். எருமைப்பட்டியில் சலவை தொழிலாளி ஒருவர் இருந்தார். அவரிடம் 2 கழுதைகள் இருந்தன. அவை இரண்டும் ஒரு நாள் மிகவும் வருத்தத்துடன் பேசிக்கொண்டன. நாம் சுமந்து வரும் அழுக்கு துணிகள் மட்டும் சலவை செய்ததும் அழுக்கெல்லாம் போய் வெண்மையாக தெரிகிறது. ஆனால் நாம் மட்டும் ஏன் அந்த துணிகளை போன்று வெண்மையாக மாற முடியவில்லை என்று தங்களுக்குள் கேட்டுக்கொண்டன. அந்த பக்கமாக வந்த ஆடு கழுதைகளின் பேச்சை ஒட்டு கேட்டு விட்டது. கழுதைகளின் முட்டாள்தனமான பேச்சை கேட்டு அந்த ஆட்டிற்கு சிரிப்பே வந்துவிட்டது. கழுதைகளே, நலம்தானா? நீங்கள் இருவரும் உங்களுக்குள் ஏதோ ரகசியம் பேசுவது போல் தெரிகிறதே என்று அவர்கள் வாயை கிளறியது. ஆடே, நலம்தான். நீ நலம்தானா? எங்கள் சந்தேகத்தை தீர்க்க யாரும் வரவில்லையே என்று நினைத்தோம். நல்ல வேளை நீ வந்திருக்கிறாய் என்றவாறு கழுதைகள் இரண்டும் ஆட்டை நோக்கின. கழுதைகளே, நீங்கள் பேசிக் கொண்டிருந்ததை நானும் அறிவேன். உங்கள் சந்தேகம் என்னவென்று எனக்கு புரிந்துவிட்டது. முட்டாள்தனமான உங்கள் சந்தேகத்தை எப்படி போக்குவதென்று எனக்கு தெரியவில்லை என்று கூறியது ஆடு. இதை கேட்ட கழுதைகளுக்கு கோபம் வந்துவிட்டது. ஆடே, எங்களை பார்த்து முட்டாள்கள் என்று கூறுகிறாயா? எங்கள் சந்தேகத்திற்கு உன்னால் விடை கூற முடிந்தால் கூறு. இல்லையெனில் இந்த இடத்தை விட்டு ஓடு. அதை விட்டுவிட்டு முட்டாள்தனமான சந்தேகம் என கூறி எங்களை இன்சல்ட் பண்ணாதே என்று கோபமாக கூறியது. கழுதைகளே, நீங்கள் என் மீது ஏன் இப்படி கோபப்படுகிறீர்கள்? துணிகளும் நீங்களும் ஒன்றா? அப்படி இருக்க முட்டாள்தனமான உங்கள் கேள்விக்கு என்னால் எப்படி பதில் கூற முடியும்? அப்படியே நான் பதில் கூறினால் நானும் உங்களோடு சேர்ந்து முட்டாளாகி விடுவேன் என்று கூறியது. கழுதைகள் இரண்டும் பொறுமை இழந்தன. தங்களின் ஆத்திரத்தை எல்லாம் ஒன்று திரட்டி தங்கள் கால்களால் ஆட்டை எட்டி உதைத்தன. கழுதைகள் இரண்டும் உதைத்த வேகத்தில் ஆடு எங்கோ சென்று விழுந்தது. வலி தாங்காமல் நோண்டி நோண்டி நடந்து கொண்டே சென்றது. முட்டாள்களுக்கு எதை சொல்லியும் புரிய வைக்க முடியாது என்பதே நீதி. அடுத்த கதை, நாட்டுப்பற்று. முன்னொரு காலத்தில் மணிவர்மன் என்னும் மன்னர் மதுரையில் சீரும் சிறப்பமாக ஆட்சி புரிந்து வந்தார். அவனுடைய மனைவி ராணி பத்மாவதி மீது உயிரையே வைத்திருந்தார். அந்த நாட்டு மக்கள் தங்கள் அரசனையும் அரசியையும் மிகவும் நேசித்தனர். எங்கும் பசுமையும் வளமையும் குடிகொண்ட அந்த நாட்டில் மக்களுக்கு எந்த ஒரு குறையும் வைக்காமல் மன்னன் ஆட்சி செய்து வந்தான். மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அரசன் அரசி இருவருக்கும் மனதுக்குள் ஒரு பெரும் குறை இருந்தது. திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் தங்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை என்பதுதான் அது. எதிர்காலத்தில் தங்கள் நாட்டை ஆள ஒரு வாரிசு இல்லையே என மக்களும் மிகவும் கவலைப்பட்டார்கள். ராணி கலங்கும் பொழுதெல்லாம் மன்னன் அவரை சமாதானம் செய்து வந்தார். ஒரு நாள் மதுரை மாநகருக்கு முனிவர் ஒருவர் விஜயம் செய்தார். மன்னரும் மகாராணியும் அவரை அன்போடு வரவேற்று உபசரித்தனர். முனிவரின் காலில் விழுந்து வணங்கி தங்கள் குறையையும் அவரிடம் தெரிவித்தனர். முனிவர் மன்னனை நோக்கி, இந்த நாட்டு மக்களில் யாராவது ஒரு தாய் தான் பெற்ற ஒரே குழந்தையை வைகை நதிக்கு அர்ப்பணித்தால் உனக்கு குழந்தை பிறக்கும் என்று கூறினார். அதை கேட்டதும் மன்னரும் ராணியும் அதிர்ச்சி அடைந்தனர். எந்த ஒரு தாயும் இதற்கு ஒத்துக்கொள்வது என்பது இயலாத காரியம் என்று நினைத்து இருவரும் தயங்கினர். முனிவரும் இதை தவிர வேறு வழி இல்லை என்று கூறி அங்கிருந்து சென்றார். மன்னர் அமைச்சரை நோக்கி, யாரேனும் ஒரு தாய் தான் பெற்ற ஒரே குழந்தையை வைகை நதிக்கு அர்ப்பணித்தால் நாட்டில் பாதி பரிசாக அளிக்கப்படும் என்று முரசு அறிவிக்க சொன்னார். நாடெங்கும் முரசு அறிவிக்கப்பட்டது. ஆயினும் மக்களில் எந்த தாயும் தங்களுடைய குழந்தையை ஆற்றில் விடுவதற்கு முன்வரவில்லை. நாட்கள் பல கடந்தன. அரசனும் அரசியும் மிகவும் சோர்ந்து போயினர். அரசனின் உடல்நிலை இந்த கவலையால் மிகவும் பாதிக்கப்பட்டது. அரசனும் அரசியும் கவலைப்படுவதை அரசனின் மெய்காப்பாளன் வேலப்பனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவனுக்கு ஒரு ஆண் குழந்தை இருந்தது.
பிறந்து ஒரு வருடமே ஆகியிருந்த அந்த குழந்தையை வேலப்பனும் அவனது மனைவி ரத்னாவும் மிகவும் நேசித்தனர். சில நாட்கள் சென்றன. கவலையினால் மன்னர் நோயுற்றார். படுத்த படுக்கையானார். அரசன் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்த வேலப்பனால் இந்த துயரை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரு குழந்தையின்றி மன்னர் படும் வேதனையை பார்க்க சகிக்காமல் ஒரு முடிவுக்கு வந்தான். வீட்டுக்கு சென்ற தன் மனைவி ரத்னாவை அழைத்தான். குழந்தை இல்லாத ஏக்கத்தில் நம் மன்னர் இறந்து விட்டால் பின்னர் நம் நாடு சரியான தலைமை இல்லாமல் பகைவர்களின் கையில் சிக்கி அடிமையாகிவிடும் என்றான். அதற்கு நாம் என்ன செய்வது என்றாள் ரத்னா. நம் நாட்டை காப்பாற்ற ஒரு தியாகம் செய்ய வேண்டும். நமது குழந்தையை வைகை ஆற்றுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்றான். ரத்னா இதை கேட்டதும் அதிர்ச்சியில் மயங்கும் நிலைக்கு சென்றாள். குழந்தையை பிரிவது, அதுவும் ஆற்றில் விடுவது என்பதை அவளால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஆயினும் குழந்தையை விட நாடும் மன்னரும் மிக முக்கியம் என்பதை பலவாறு தன் மனைவியிடம் எடுத்து சொன்னான் வேலப்பன். கணவனின் வார்த்தையை மீறாத அவன் மனைவியையும் கண்ணீரோடு அதற்கு சம்மதித்தாள். மறுநாள் குழந்தையை எடுத்துக்கொண்டு ஆற்றுக்கு வந்தாள். நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டு எந்தவித சலனமும் இல்லாமல் வைகை ஓடிக்கொண்டிருந்தது. ரத்னா ஆற்றில் இறங்கி கண்ணீரோடு கடைசியாய் தன் மகனை முத்தமிட்டாள். ஒரு மூங்கில் தட்டில் குழந்தையை கிடத்தி ஆற்றில் விட்டாள். பிறகு கதறி அழுதவாறே வீட்டுக்கு சென்றாள். இந்த செய்தி அரசனுக்கும் அரசிக்கும் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் வேலப்பனையும் ரத்னாவையும் அழைத்து கண்களில் நீர் மல்க நன்றி தெரிவித்தனர். அவர்கள் இருவரையும் புகழ்ந்து, வேலப்பா, நீங்கள் இருவரும் செய்திருக்கும் இந்த தியாகத்திற்கு இந்த நாட்டையே பரிசாக உங்களுக்கு கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியாது. ஆயினும் நான் அறிவித்தபடி இந்த நாட்டில் பாதியை உங்களுக்கு பரிசாக தருகிறேன் என்றார் அரசர். வேலப்பன் மன்னனை நோக்கி, பிரபு, தாங்கள் அளிக்கும் பரிசுக்காக நாங்கள் இதை செய்யவில்லை. தங்கள் மீதுள்ள அன்பினாலும் இந்த நாட்டின் மீது நாங்கள் வைத்திருக்கும் பாசத்துக்காகவும் தான் நாங்கள் இந்த காரியத்தை செய்தோம் என்று கூறி அரசன் அறிவித்த பரிசை ஏற்க மறுத்துவிட்டான். மன்னர் மிகவும் வற்புறுத்தியும் அவர்கள் இருவரும் பரிசை ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை. நாடே அவர்களின் தியாகத்தை போற்றி புகழ்ந்தது. சில நாட்களில் அரசி தாய்மை பேறு அடைந்தார். மன்னரும் மக்களும் மிகவும் மகிழ்ந்தனர். மாதங்கள் உருண்டோடின. அரசிக்கு ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. செய்தி அறிந்து நாடே திருவிழா கோலம் பூண்டது. வேலப்பனும் ரத்னாவும் தங்கள் துக்கத்தை மறந்து இந்த மகிழ்ச்சியில் பங்கு கொண்டனர். அன்றிரவு ரத்னாவுக்கு தன் குழந்தை ஞாபகம் வந்தது. வைகை கரைக்கு சென்றாள். குழந்தையை தான் விட்ட இடத்துக்கு சென்று நின்று கொண்டு மகன் நினைவில் கண்ணீர் விட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது ஒருவர் ரத்னாவின் முன்னே குழந்தையோடு நிற்பது போலிருந்தது. கண்களை துளைத்துவிட்டு ரத்னா உற்று பார்த்தாள். மன்னருக்கு ஆசி வழங்கிய அதே முனிவர்தான். கையில் குழந்தையோடு நின்று கொண்டிருந்தார். அந்த குழந்தை ரத்னாவின் குழந்தையே தான். ரத்னா வியப்புடனும் மகிழ்ச்சியுடனும் முனிவரை பார்த்தாள். குழந்தையை ரத்னாவிடம் கொடுத்த முனிவர் அவளை பார்த்து, நீ குழந்தையை ஆற்றில் விட்டவுடன் நான் தான் எடுத்து வளர்த்து வருகிறேன். நீயும் உன் கணவனும் செய்த இந்த மாபெரும் தியாகத்தை பாராட்டுகிறேன். உங்கள் இருவருடைய நாட்டு பற்றை இந்த உலகம் உணரவே இதுபோல் செய்தேன். எதிர்காலத்தில் உன் மகன் இளவரசனுக்கு துணையாக நின்று இந்த நாட்டை காப்பான் என்று கூறி ஆசி வழங்கினார். குழந்தையுடன் ரத்னா வீட்டுக்கு ஓடோடி வந்த மறு நிமிஷம் இந்த செய்தி காட்டுத்தீ போல் பரவியது. அரசனும் அரசியும் ரத்னாவுக்கு மீண்டும் குழந்தை கிடைத்ததை அறிந்து மிகவும் மகிழ்ந்தனர். அந்த குடும்பத்தை அழைத்து அரசவையில் உரிய மரியாதை தந்து கௌரவித்தனர். அவர்களின் நாட்டுப்பற்றை நாடே கௌரவித்தது. அடுத்த கதை, கொக்குக்கு எத்தனை கால். பண்ணையார் பரந்தாமன் அன்று வேட்டைக்கு சென்று திரும்பினார். அவர் கையில் கொக்கு ஒன்று இருந்தது. தன் கையில் இருந்த கொக்கை சமையல்காரனிடம் தந்தார். இன்று இரவு உணவிற்கு இதை அருமையாக சமைத்து வை, என் நண்பர்கள் சாப்பிட வருகிறார்கள் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றார். சமையல்காரன் அந்த கொக்கை உரித்து மசாலா போட்டு குழம்பு வைத்தான். கறி குழம்பின் மனம் அவன் மூக்கை துளைத்தது. ஆசையை அடக்க முடியாது. அவன் கொக்கின் ஒரு காலை எடுத்து சாப்பிட்டு விட்டான். முதலாளி கேட்க மாட்டார், கேட்டாலும் சமாளித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தான் அவன். சாப்பாட்டு நேரம். முதலாளியும் அவர் நண்பர்கள் சிலரும் சாப்பிட அமர்ந்தனர். கறி குழம்பு பரிமாறப்பட்டது. கொக்கின் ஒரு காலை சுவைத்து உண்ட அவர், மிக நன்றாக உள்ளது, இன்னொரு காலை கொண்டு வா என்று கேட்டார். திகைத்த சமையல்காரனுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. கொக்கிற்கு ஒரு கால் தான் முதலாளி, எப்படி இன்னொரு காலை கொண்டு வர முடியும் என்று கேட்டான். நண்பர்கள் எதிரில் சமையல்காரனோடு வாதிட விரும்பாத முதலாளி, நாளை காலையில் கொக்கிற்கு ஒரு காலா 2 காலா என்று தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு அந்த பிரச்சனையை அதோடு விட்டுவிட்டார். மறுநாள் பொழுது விடிந்தது.
சமையல்காரனை அழைத்து கொண்டு முதலாளி வேட்டைக்கு புறப்பட்டார். போகும் வழியில் வயல்வெளியில் ஏராளமான கொக்குகள் நின்றிருந்தன. கொக்கிற்கு ஒரு காலா, 2 காலா, இப்பொழுது சொல் என்று கேட்டார் முதலாளி. ஐயா, அதோ பாருங்கள், எல்லா கொக்குகளும் ஒரே காலில் தான் நின்று கொண்டுள்ளன. ஆகவே கொக்கிற்கு ஒரு கால் தான் முதலாளி என்றான் சமையல்காரன். முதலாளி கொக்கு கூட்டத்தை பார்த்து சூ என்று கூச்சல் போட்டு விரட்டினார். ஒரு காலில் நின்று கொண்டிருந்த கொக்குகள் அனைத்தும் 2 கால்களையும் தரையில் ஊன்றி எழுந்தபடி சிறிது தூரம் தாவி பறந்து பின் சென்றன. இப்பொழுது என்ன சொல்கிறாய்? கொக்கிற்கு ஒரு காலா, 2 காலா என்று மறுபடியும் கேட்டார் பண்ணையார். ஐயா, நீங்கள் சாப்பிடும்போது இப்படி சூ என்று சத்தம் போட்டிருந்தால் அந்த கொக்கிற்கும் இன்னொரு கால் வந்திருக்குமே என்று சாமர்த்தியமாக சொன்னான் சமையல்காரன். அவனுடைய கெட்டிக்காரத்தன பேச்சை கேட்டு மகிழ்ந்த அவர், இனி இப்படி நடந்து கொள்ளாதே, பொய் சொல்வது ஏமாற்றுவது எனக்கு பிடிக்காத குணம். உனக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கி சாப்பிடு என்றார் முதலாளி. என்னை மன்னிச்சிடுங்க முதலாளி, இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் என்றான் வேலைக்காரன். அடுத்த கதை, புத்திக்கு பலம். புத்தூர் என்ற ஊரில் இளங்கோ என்ற இளைஞன் ஒருவன் இருந்தான். அவன் உடல் வலிமையே இல்லாதவன். ஆள் பார்ப்பதற்கு சுமாரான உடல் கட்டுக்கொண்டவனாக இருந்தாலும் அவனால் கடினமான வேலைகள் எதையும் செய்ய முடியாது. ஆனால் பிறரது பலத்தை தனக்கு பயன்படுத்தி காரியம் சாதித்துக் கொள்வதில் அவனை மிஞ்ச யாராலும் முடியாது. இளங்கோவுக்கு 3 நண்பர்கள் இருந்தனர். அவர்களும் இளங்கோவை போல் உடல் வலிமையற்றவர்கள் என்று நினைத்துவிடக் கூடாது. அவர்கள் மிகவும் பலசாலி. தினமும் உடற்பயிற்சி செய்து உடலை பலப்படுத்தி என்ன பிரயோஜனம்? மூளையை பலப்படுத்துங்கள், அதுதான் வாழ்க்கைக்கு உதவும் என்று சொல்லி சிரிப்பான். அதற்கு அந்த மூவரும், இளங்கோ, உடலை பலப்படுத்தினால் போதும், மூளை தானே பலப்பட்டுவிடும். மூளை வலிமையை விட உடல் வலிமையால் உலகத்திற்கு நிறைய சாதிக்க முடியும். நோஞ்சான் பயலான உனக்கு உடலை பற்றி என்ன தெரியும் என்று சொல்லி சிரிப்பர். இப்படியாக அவர்கள் நல்ல நண்பர்களாகவே இருந்து கொண்டிருந்தனர். ஒரு நாள் இளங்கோ தனது மளிகை கடைக்கு தேவையான சாமான்களை சந்தைக்கு சென்று வாங்கி மூட்டை மூட்டையாக கட்டி சிறு வண்டியில் வைத்து மிகவும் சிரமத்துடன் இழுத்து வந்து கொண்டிருந்தான். வழியில் ஒரு பெரிய மேடு குறுக்கிட்டது. அவன் உடலில் பலம் இல்லாததால் அந்த மேட்டின் மேல் சரக்கு வண்டியை இழுக்க முடியாமல் மிகவும் திணறினான். யாராவது ஒருவர் உதவிக்கு வந்தால் வண்டியை எளிதாக மேட்டின் மேல் ஏற்றி விடலாம் என்று நினைத்த அவன் வண்டியை நிறுத்திவிட்டு யாராவது வருகிறார்களா என்று மேட்டின் மீது ஏறி நின்று பார்த்தான். அப்பொழுது எதிர் திசையில் இருந்து அவனது 3 பலசாலி நண்பர்கள் வந்து கொண்டிருந்தனர். அவர்களை பார்த்த இளங்கோவுக்கு ஒரு யோசனை தோன்றியது. விடுவிடுவென்று கீழே இறங்கி தன்னிடம் இருந்த கயிற்றின் ஒரு முனையை வண்டியில் கட்டினான். கயிற்றின் மறுமுனையை பிடித்துக்கொண்டு மறுபடியும் மேட்டிற்கு ஓடி வந்தான். அதற்குள் நண்பர்கள் அவரை நெருங்கி வந்து விட்டனர். உடனே இளங்கோ கயிற்றின் முனையை பிடித்தபடியே அவர்களை நெருங்கினான். எனது அருமை நண்பர்களே, உங்களுக்கும் எனக்கும் ஒரு போட்டி என்றான் இளங்கோ. என்ன போட்டி நோஞ்சான் என்று கேட்டனர். உங்களுக்கும் எனக்கும் கயிறு இழுக்கும் போட்டி. நீங்கள் 3 பேரும் இந்த முனையை பிடித்துக்கொண்டு இழுங்கள், நான் மறுமுனையை பிடித்துக்கொண்டு இழுக்கிறேன். யார் ஜெயிக்கிறார்கள் என்று பார்ப்போம் என்றான் இளங்கோ. அதை கேட்டு அந்த 3 பலசாலி நண்பர்களும் என்று பலமாக சிரித்தனர். நோஞ்சான் பயலான உனக்கும் பலசாலியான எங்களுக்கும் கயிறு இழுக்கும் போட்டியா? வெளியே சொன்னால் எங்களுக்குத்தான் அவமானம். போய் வேறு ஏதாவது வேலை இருந்தால் பார் என்றனர் அவர்கள். இதோ பாருங்கள், ஆளை பார்த்து எடை போடாதீர்கள். எனக்குள் இருக்கும் பலம் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் உண்மையான பலசாலிகளாக இருந்தால் என்னோடு போட்டியிடுவீர்கள். நீங்களோ போலி பலசாலிகள் போல வேஷம் போடுகிறீர்கள் என்று அவர்களை சீண்டிவிட்டான். சுண்டக்கா பயலே, எங்கள் பலத்தையா போலி என்கிறாய்? உனக்கு பாடம் கற்பித்தால் தான் புத்தி வரும். பிடி, மறுமுனையை ஒரே இழுதான். நீ எங்கோ பறந்து சென்ற மண்ணை கவ போகிறாய் என்று சொல்லிவிட்டு கயிற்றின் ஒரு முனையை பிடித்தனர். இளங்கோ மேடு ஏறி போய் மறுபடியும் இறக்கத்தில் இறங்கி வண்டியில் கட்டப்பட்டிருந்த கயிற்றை இறுக்கமாக பிடித்தான். இழுக்கலாம் என்று கத்தினான். அந்த 3 நண்பர்களும் இளங்கோதான் கயிறு இழுப்பதாய் நினைத்துக் கொண்டு மிக சாதாரணமாக இழுத்தனர். அவர்கள் நினைத்தது போல் அது அவ்வளவு சாதாரணமாய் இழுபடவில்லை. திடீரென்று இளங்கோவுக்கு பலம் இருக்கிறதோ என்று சந்தேகம் அவர்களுக்கு உண்டாயிற்று. ஆகவே கயிற்றை இறுக்கமாக பிடித்து இழுத்தனர். ஆனால் இழுப்பது மிகவும் கடினமாக இருந்தது. 3 பேர் முகத்திலும் திகில் பரவியது. ஒரு நோஞ்சான் பயிரிடம் தோற்று போனால் அது எத்தனை அவமானம் என்று நினைத்த அவர்கள் தங்கள் பலம் கொண்ட மட்டும் கயிற்றை இழுத்தனர். எதிர்பக்கம் இருந்த இளங்கோ தான் இழுப்பதை மெல்ல மெல்ல விட்டு கொண்டே இருந்தான். வண்டி இப்பொழுது மெல்ல மேட்டில் ஏற துவங்கியது.
இந்த நோஞ்சாம் பையலுக்கு ஏது இவ்வளவு பலம் என்று நினைத்தவாறே மீண்டும் கயிறை வேகமாக இழுத்தனர். கடைசி நேர இழுவையில் சரக்கு வண்டி மேட்டின் மேலே ஏறிவிட்டது. அதை பார்த்து கொண்டு சிரித்தபடி வந்தான் இளங்கோ. அவர்களுக்கு அப்பொழுதுதான் விஷயமே புரிந்தது. இவ்வளவு நேரம் நாம் இழுத்தது இளங்கோவின் வண்டியை என்று. மூவர் முகத்திலும் அசடு வழிந்தது. இரக்கத்தில் இறங்கி அவர்களிடம் வந்த இளங்கோ, மூளை பலம் என்பது இதுதான் என்று சொல்லிவிட்டு நம்மட்டு சிரிப்பு சிரித்துவிட்டு தனது வண்டியை சமதளத்தில் மிகவும் லாபகமாக இழுத்து கொண்டு போனான். அடுத்த கதை. தானத்தில் சிறந்தவர் கர்ணனே. ரொம்ப நாட்களாகவே பாண்டவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அது நம்முடைய அண்ணன் தர்மரும் தானம் செய்வதில் சிறந்தவர். இருப்பினும் கர்ணனையே ஏன் எல்லோரும் தானம் செய்வதில் சிறந்தவன் என்று கூறுகின்றனர் என்பதுதான் அது. இவர்கள் மனதில் உள்ள சந்தேகத்தை அறிந்த கிருஷ்ணன் ஒரு நாள் பாண்டவர்களை அழைத்தார். தங்கமலை, வெள்ளிமலை என 2 மலைகளை உருவாக்கினார். பின் பாண்டவர்களை நோக்கி, இங்கே பாருங்கள், இந்த 2 மலைகளையும் பொழுது சாய்வதற்குள் தர்மம் செய்துவிட்டால் தானத்தில் சிறந்தவர் தர்மர் என்று நீங்கள் சொல்வதை ஒப்புக்கொள்கிறேன் என்று கூறினார். பீமனும் அர்ஜுனனும் மற்றவர்களும் அந்த 2 மலைகளில் இருந்து தங்கத்தையும் வெள்ளியையும் வெட்டி எடுத்து தர தர்மர் அதை உடனுக்குடன் நகர மக்களுக்கு தானம் செய்தார். ஆனால் நகர மக்களில் பெரும் பகுதியினருக்கு அவ்வாறு தானம் செய்தும் தங்கமும் வெள்ளியும் குறையவே இல்லை. அதற்கு மாறாக அவ்விரு மலைகளும் வெட்ட வெட்ட வளர்ந்து கொண்டே சென்றன. மாலை பொழுது வந்ததும் இனி தங்களால் முடியாது என்பதை உணர்ந்த தர்மர், எங்களால் முடியாது கண்ணா என்று தன் தோல்வியை ஒப்புக்கொண்டார். உடனே கிருஷ்ணர் ஒரு ஆளை அனுப்பி கர்ணனை வரவழைத்தார். கர்ணா, இதோ பார், இந்த 2 மலைகளில் ஒரு மலை தங்கமலை, மற்றொன்று வெள்ளிமலை. இதை நீ பொழுது சாய்வதற்குள் தானம் செய்ய வேண்டும். பொழுது சாய இன்னும் 1 நாளிகை பொழுதே உள்ளது. உன்னால் முடியுமா? யோசித்து சொல் என்று கூறினார். உடனே கர்ணன், இதில் யோசிக்க என்ன இருக்கிறது, இப்போதே செய்து காட்டுகிறேன் என்று கூறி அங்கிருந்த 2வரை அழைத்து, இதோ பாருங்கள், நீங்கள் 2வரும் ஆளுக்கு ஒரு மலையாக இவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி தனது தர்மத்தை முடித்துவிட்டு கிளம்பினான். பாண்டவர்கள் அசந்து போயினர். அவர்களை ஒரு அர்த்த பார்வையுடன் பார்த்து சிரித்தார் கிருஷ்ணர். தர்மருக்கும் பரந்த மனசுதான், அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அவரை காட்டிலும் தான தர்மம் செய்வதில் பரந்த மனசு உடையவன் கர்ணனை என்பதை சொல்லாமல் பாண்டவர்களுக்கு உணர்த்திவிட்டார் கிருஷ்ணர். அடுத்த கதை. கஞ்ச மகா பிரபு. பட்டினப்பாக்கத்தில் ஜம்பு என்ற செல்வந்தர் இருந்தார். அவரிடம் ஏராளமான செல்வம் இருந்தது. இருப்பினும் சரியான கஞ்சன். எங்கு சென்றாலும் அவர் 4 குதிரைகள் பூட்டப்பட்ட அழகான வண்டியில் அமர்ந்து செல்வார். ஒரு முறை வெளியூர் சென்றிருந்த அவர் தன் ஊர் திரும்பிக் கொண்டிருந்தார். வண்டி சக்கரத்தில் ஏதோ முறிவது போன்ற ஓசை கேட்டது. கோபத்துடன் அவர் வண்டி ஓட்டியை பார்த்து, டேய், வண்டியை நிறுத்து, சக்கரத்திற்கு என்ன ஆயிற்று பார் என்று கத்தினார். நடுக்கத்துடன் கீழே இறங்கிய வண்டியோட்டி சக்கரத்தை பார்த்தான். ஐயா, சக்கரத்தில் உள்ள கடையாணி உடைந்து விட்டது. அந்த ஆணியை சரி செய்தால்தான் வண்டியை ஓட்ட முடியும் என்றான். முட்டாளே, புறப்படும் பொழுதே இதை பார்த்திருக்க வேண்டாமா? பக்கத்தில் உள்ள ஊருக்கு வண்டியை இழுத்துச் செல். அங்கே கொல்லனிடம் காட்டி வண்டியை சரி செய், நேரத்தை வீணாக்காதே என்று வண்டியில் இருந்தபடியே கத்தினார் ஜம்பு. குதிரைகளுடன் வண்டியை மெதுவாக இழுத்து சென்றான் அவன். சிறிது நேரத்தில் வண்டி கொல்லனின் உலைக்களத்தின் முன் நின்றது. அவன் குரல் கொடுக்க வெளியே வந்த கொல்லன் வண்டியை பார்த்தான். கேசவனை பார்த்த கொல்லன், உடைந்திருக்கும் கடையாணிக்கு பதில் வேறொரு ஆணியை மாட்டினால் வண்டி பழையபடி ஓடும். 1 வெள்ளி பணம் கூலியாகும் என்றான். என்ன, ஒரு ஆணியை மாட்ட கூலி 1 வெள்ளி பணமா? நீ கொல்லனா அல்லது கொள்ளைக்காரனா என்று கோபத்துடன் கேட்டார் ஜம்பு. எனக்கு நிறைய வேலை இருக்கிறது. நான் கேட்ட கூலி தருவதாக இருந்தால் சொல்லுங்கள், வண்டியை செப்பனிட்டு தருகிறேன். இல்லையே வேறு ஆளை பாருங்கள் என்றான் அவன். வேறு வழி இல்லாத ஜம்பு சரி என்றார். சிறிது இரும்பு துண்டு ஒன்றை எடுத்தான் அவன். உலைக்களத்து நெருப்பில் அதை போட்டான். பழுக்கு காய்ந்த அந்த இரும்பு துண்டை கத்தியால் நன்கு அடித்தான். ஆணியாக மாறிய அதை சக்கரத்தில் மாட்டினான். இனிமேல் வண்டி நன்றாக ஓடும், கூலியை தாருங்கள் என்றான் அவன். நடந்ததை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார் அவர். 1 வெள்ளி பணத்தை தந்துவிட்டு புறப்பட்டார். வண்டி ஓடிக்கொண்டிருந்தது. இந்த சிறிய வேலைக்கு 1 வெள்ளி பணம் கூலியா? இப்படி பொருள் ஈட்டினால் இவன் என்னை விட செல்வனாகி விடுவானே. இந்த வேலையை நான் கற்றுக்கொண்டால் நல்ல வருவாய் வருமே. நாள்தோறும் இங்கு வந்து இவன் இப்படி எப்படி வேலை செய்கிறான் என்று பார்ப்பேன். எல்லா வேலைகளையும் கற்றுக்கொண்ட பிறகு இவனை இங்கிருந்து விரட்டி விடுவேன் என்று நினைத்தான் ஜம்பு. அதன்படி நாள்தோறும் அந்த உலைக்களத்திற்கு வந்தான்.
கொல்லன் எப்படி வேலை செய்கிறான் என்பதை கவனித்தபடி இருந்தார். சில நாட்கள் சென்றன. கொல்லனுடைய தொழிலில் தான் தேர்ச்சி பெற்று விட்டதாக நினைத்தார் ஜம்பு. கொல்லனை பார்த்து, இனி உனக்கு இங்கு வேலை இல்லை, எங்காவது ஓடிப்போ. என்னை பற்றி உனக்கு தெரியும், நீ மீண்டும் என் கண்ணில் பட்டால் உன்னை கொன்று விடுவேன் என்று மிரட்டினார். அவருக்கு அஞ்சிய அவன், இனி நான் இங்கு வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு சென்றான். மகிழ்ச்சியுடன் உலைக்களத்திற்குள் நுழைந்தார் அவர். வண்டியோட்டியை பார்த்து, இன்று முதல் கொல்லன் தொழிலை நான் செய்ய போகிறேன், நீ என் உதவியாளர் என்றான். ஐயா, இந்த தொழிலில் எனக்கு ஏதும் தெரியாதே என்றான் அவன். நான் என்ன சொல்கிறேனோ அதை செய், அது போதும். வெளியே நின்று யாராவது இங்கு வருகிறார்களா பார் என்றார் ஜம்பு. ஐயா, பெரிய இரும்பு துண்டை தூக்கி கொண்டு ஒரு ஆள் இங்கு வருகிறான் என்று மகிழ்ச்சியுடன் சொன்னான். பக்கத்து ஊரில் வாழும் உழவன் நான். இந்த இரும்பில் எனக்கு ஒரு கலப்பை செய்ய வேண்டும் என்றான் அவன். அந்த இரும்பு துண்டை தூக்கி பார்த்தார். மிகவும் கனமுடையதாக இருந்தது. அதை உருட்டி மேலும் கீழும் பார்த்தார். நல்ல இரும்பு இது, இதில் உறுதியாக நீடித்து உழைக்கும் கலப்பை செய்ய முடியும் என்றார். பிறகு அந்த இரும்பை தூக்கி உலைக்களத்தில் போட்டார். சக்கரத்தை சுற்ற சுற்ற தீ கொழுந்து விட்டு எரிந்தது. இரும்பு துண்டு பழுக்க காய்ந்தது. உதவியாளனை பார்த்து, ஏய், பழுக்க காய்ந்த இந்த இரும்பு துண்டை அந்த இரும்பு கட்டையின் மேல் வை. அந்த பெரிய சுத்தியால் அதை அடித்து கூர்மையாக்கு. எவ்வளவு வலிமையாக அடிக்கிறாயோ அந்த அளவு கலப்பை உறுதியாக இருக்கும் என்றார். உதவியாலும் அவர் சொன்னது போல பெரிய சுத்தியால் ஓங்கி அடித்துக் கொண்டிருந்தான். சின்ன சுத்தியலுடன் அவரும் உடன் சேர்ந்து இரும்பு துண்டை அடித்தார். களைப்பு அடைந்த அவன் சுத்தியலால் அடிப்பதை நிறுத்தினான். ஐயா, என்னால் முடியவில்லை என்றான். உழவனை பார்த்து அவர், இன்னும் சிறிது நேரம் சுத்தியலால் அடித்தால் போதும், அழகான கலப்பை கிடைக்கும், உதவி செய் என்றார். பெரிய சுத்தியலை எடுத்தான் உழவன். அதனால் இரும்பு துண்டை ஓங்கி அடிக்க தொடங்கினான். களைப்பு அடைந்த அவனும் அடிப்பதை நிறுத்தினான். நீண்ட நேரம் சுத்தியலால் வலிமையாக அடித்ததால் இரும்பு துண்டு சிறியதாகிவிட்டது. அதை மேலும் கீழும் புரட்டி பார்த்தார். உதட்டை பிதுக்கிய அவர், என்ன இரும்பு துண்டை கொண்டு வந்திருக்கிறாய்? மட்டமான இரும்பு, இதில் கலப்பை செய்ய முடியாது. வேண்டுமானால் ஒரு கோடாரி செய்து தருகிறேன், பல பரம்பரைக்கும் தொடர்ந்து அது உழைக்கும். என்ன சொல்கிறாய் என்று கேட்டார். சரி, கோடாரியே செய்து தாருங்கள் என்றான் அவன். மீண்டும் அந்த இரும்பை உலைக்களத்தில் போட்டு தீ மூட்டினார். அவர் பழுக்கு காய்ந்த அந்த இரும்பை உதவியாலும் அவரும் சேர்ந்து சுத்தியலால் அடித்தனர். சிறிது நேரம் சென்றது. அடிப்பதை நிறுத்திய அவர் இரும்பு துண்டை பார்த்தார். மிகவும் சிறியதாக இருந்தது. இதில் கோடாரி செய்ய முடியாது, கூர்மையான அழகான சுத்தி செய்து தருகிறேன். இது போன்ற வேலைப்பாடு அமைந்த சுத்தியல் யாரிடமும் இருக்க முடியாது. என்ன சொல்கிறாய் என்று கேட்டார். ஏதாவது செய்யுங்கள் என்று கடுப்புடன் சொன்னான் உழவன். பழையபடி அந்த இரும்பை நெருப்பில் போட்டு எடுத்து அவரும் உதவியாலும் அடித்தார்கள். அந்த இரும்பு மெல்லியதாக ஆகிவிட்டது. அதை பார்த்த அவர், நீ கொண்டு வந்த இரும்பு மிக மோசம், அதில் ஒரு ஊசிதான் செய்ய முடியும், என்ன சொல்கிறாய் என்று கேட்டார். நடந்ததையெல்லாம் பார்த்து வெறுப்படைந்த உழவன், எதையாவது செய்து தாருங்கள் என்றான். அந்த இரும்பு துண்டை சுத்தியலால் தட்டி ஊசி போல ஆக்கினார் ஜம்பு. மகிழ்ச்சியுடன் அதை கையில் எடுத்த அவர், இந்த ஊசி சாதாரண ஊசி அல்ல, அருமையான ஊசி, நீண்ட காலம் உழைக்கும் ஊசி. இதை போன்ற அழகான ஊசியை இதுவரை யாரும் உருவாக்கி இருக்க முடியாது என்று அதை உழவனிடம் தந்தார். நான் இதற்காக அதிக கூலி கேட்க மாட்டேன். நான் உழைத்த உழைப்பு உனக்கே தெரியும். 5 வெள்ளி பணம் கொடு, அது போதும் என்றார். ஒரு காசு கூட பெறாத ஊசி இது. பெரிய இரும்பு துண்டை வீணாக்கியதோடு 5 வெள்ளி பணமா கேட்கிறாய்? அந்த பணத்திற்கு 10 புதிய கலப்பைகளையே வாங்க முடியுமே. என்னை ஏமாற்றவா நினைக்கிறாய்? உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று உள்ளத்திற்குள் கருவினான் அவன். இப்பொழுது என்னிடம் வெள்ளிப்பணம் ஏதும் இல்லை. என் வீட்டில் ஏராளமாக நெல் உள்ளது. அங்கு வாருங்கள், 10 வெள்ளிப்பணத்திற்கு உரிய நெல்லை தருகிறேன் என்றான் அவன். மகிழ்ச்சி அடைந்த அவர், நீ முன்னால் செல், நான் வண்டியுடன் பின்னால் வருகிறேன் என்றார். உலைக்களத்தை பூட்டிவிட்டு வண்டியில் அமர்ந்தார் அவர். வண்டியோட்டி வண்டியை உழவனின் வீட்டின் முன் நிறுத்தினான். வண்டியோட்டியை பார்த்து, நான் இந்த காலி சாக்கு மூட்டைகளுடன் உள்ளே செல்கிறேன். நீ இங்கிருந்தபடியே உள்ளிருந்து வரும் பேச்சு குரலை கவனி. சாக்கு மூட்டைகளில் எல்லாம் நெல்லை நிரப்பும் பொழுது அவன் போதுமா என்று கேட்பான். நீ உடனே போதாது, நானும் வேலை செய்திருக்கிறேன், என் பங்கையும் அவரிடம் தாருங்கள் என்று குரல் கொடு என்று சொல்லிவிட்டு சென்றார். அவரின் வருகைக்காக உழவனும் அவன் உறவினர்களும் கோபத்துடன் காத்திருந்தனர்.
அவர் உள்ளே நுழைந்ததும் எல்லோரும் அவரை பிடித்து இழுத்தனர். வலிமை கொண்ட அளவுக்கு அவரை உதைத்தனர். வலி பொறுக்க முடியாத அவர், ஐயா, என்னை விட்டு விடுங்கள், போதும் என்று அலறினார். வெளியே இருந்த வண்டியோட்டி, போதாது போதாது, என் பங்கையும் சேர்த்து அவரிடம் தாருங்கள் என்று உரத்த குரலில் கத்தினான். கேட்டீர்களா, இன்னும் இவனை உதையுங்கள் என்றான் உழவன். எல்லோரும் சேர்ந்து அவரை மேலும் அடித்து உதைத்தனர். உடலெங்கும் காயத்துடன் பரிதாபகமாக முனகியபடியே வெளியே வந்தார் அவர். வண்டியோட்டி உதவி செய்ய தடுமாறியபடி வண்டியில் அமர்ந்தார். ஐயா, எங்கேயா நம்ம மூட்டை? நான் போய் வாங்கி வரவா? டே, வண்டியை விடு, சீக்கிரம் இங்கிருந்து புறப்பட வேண்டும். கொல்லனாக இருந்தால் இப்படி அடி உதை கிடைக்கும் என்பதை அறியாமல் போனேனே. என் வாழ்நாளிலேயே இப்படி வேதனைப்பட்டது கிடையாது. இனி இந்த வேலையே வேண்டாம் என்று அலறினார் செல்வந்தர். அடுத்த கதை, நயவஞ்சக நரி. ஒரு காட்டில் நரி ஒன்று இருந்தது. ஒரு முறை அதற்கு நிறைய உணவு ஒரே வேளையில் சாப்பிட வேண்டும் என்று விரும்பியது. அதற்கான தருணம் எப்பொழுது வாய்க்கப் போகிறதோ என்று காத்து கொண்டிருந்தது. மரத்தின் நடுவில் உள்ள பொந்து ஒன்றில் அது மிகவும் நல்லவனைப் போல வசிக்க ஆரம்பித்தது. மனதுக்குள் இந்த மரத்தின் கூடு கட்டி வரும் பறவைகள் குஞ்சு பொரித்தால் குஞ்சுகளை அப்படியே சாப்பிட்டு விடலாமே என்ற எண்ணம் இருந்தது நரிக்கு. அந்த எண்ணம் வீண் போகவில்லை. 2 கழுகுகள் கணவன் மனைவியாக ஒரு நாள் அந்த மரத்தடிக்கு வந்தன. மரப்பொந்தில் மிகவும் சாது மாதிரி படுத்து கிடக்கும் நரியை பார்த்தன. நரியாரே, நீ இந்த மரப்பொந்தில் எவ்வளவு நாளாக இருக்கிறீர் என்று கேட்டது ஆண் கழுகு. கழுகாரே, வாங்க, கூட யாரு, மனைவியா என்று கேட்டது. ஆமாம். நான் கேட்டதற்கு நீர் இன்னமும் பதில் சொல்லவில்லையே என்று கேட்டது ஆண் கழுகு. ஆமாம், இந்த மரப்பொந்தில் பல வருஷங்களாக இருக்கிறேன். ஏன் கேட்கிறீர் என்று கேட்டது நரி. என் மனைவிக்கு பிரசவ காலம் நெருங்குகிறது. இந்த மரத்தில் கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கலாமா என்று ஒரு ஆசை என்றது ஆண் கழுகு. ரொம்ப ராசியான மரம் இது. முன்பு கூட ஒரு பருந்து இங்கு கூடு கட்டி குஞ்சு பொரித்து சுகமாக வாழ்ந்தது என்றது நரி. ஆபத்து ஏதாவது உண்டாகுமா என்று கவலையோடு கேட்டது பெண் கழுகு. நான் வயதானவன், இந்த பொந்தே கதி என்று கிடக்கிறேன். நீங்கள் பயப்படவே வேண்டாம். நாம் நல்ல நண்பர்களாக இருப்போம் என்றது நரி. பிறகு மரத்தை அண்ணாந்து பார்த்து 3 கிளைகள் பிரியும் ஒரு இடத்தை சுட்டிக்காட்டி, அங்கு கூடு கட்டி கொள்ளுங்கள், மிகவும் வசதியாக இருக்கும் என்றது. ஆண் கழுகும் பெண் கழுகும் அங்கு சென்று கூடு கட்ட ஆரம்பித்தன. ஆண் கழுகு வெளியில் இறை தேடி செல்லும் பொழுது, என் மனைவி மட்டும் கூட்டில் இருக்கிறாள். அவளால் பறக்க முடியவில்லை. இன்றோ நாளையோ முட்டையிட போகிறாள். கொஞ்சம் பார்த்து கொள்ளும் நரியாரே என்றது. கவலைப்படாமல் போய் வரும் நண்பரே, நான் இங்கிருக்கும் வரை எந்த ஆபத்தும் அண்டாது என்றது நரி. நமக்கு நல்ல நண்பன் கிடைத்தான் என்றெண்ணி இறை தேட பறந்து சென்றது ஆண் கழுகு. பெண் கழுகு முட்டையிட்டு குஞ்சு பொரித்து அவை சுமாராக பெரிதானதும் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட வேண்டும் என்று நரி எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது, மரத்தடியில் புதிதாக வந்த பன்றியும் அதன் கொழு கொழு குட்டிகளும் அதன் பார்வையில் பட்டது. பன்றி குட்டிகளை சாப்பிட்டு பல நாள் பசி ஆறலாம் போலிருக்கிறதே என்றெண்ணியது நரி. மேலே கழுகு குஞ்சுகள், கீழே பன்னிக்குட்டிகள். பேஸ் பேஸ். நரியாரே, இந்த மரத்தடியில் நானும் என் குட்டிகளும் தங்கலாமா என்று கேட்டது அம்மா பன்றி. பேஷாக தங்கலாம் என்றது நரி. எனக்கும் என் குட்டிக்கும் ஏதாவது ஆபத்து வருமா நரியாரே என்று கவலையோடு கேட்டது அம்மா பன்றி. நான் இருக்கும் இடத்திற்கு வந்துவிட்டாய் பன்றியே, கவலைப்படாதே. நான் வயதானவன், இந்த பொந்தே கதி என்று கிடப்பவன். எதிரிகள் எவரையும் மரத்தடிகள் அண்டவே விடமாட்டேன். நான் இருக்க பயமேன் என்றது நரி. பன்றி தன் குட்டிகளுடன் மரத்தடியில் தங்கிக் கொண்டது. நாளடைவில் மரத்தின் மேல் உள்ள கூட்டில் பெண் கழுகு முட்டையிட்டு குஞ்சு பொரித்தது. 4-5 குஞ்சுகள் இருக்கும். கத்தியபடி இருந்தன. மரத்தடியில் பன்றி குட்டிகளும் கர் கர் என்று உரிமையபடி உலாவிக் கொண்டிருந்தன. வந்ததற்கு இப்பொழுது பன்றிக்குட்டிகள் மிகவும் பருத்திருந்தன. அம்மா பன்றியும் தான். அவைகளை எப்படி சாப்பிடலாம் என்று யோசித்த நரி ஆண் கொள்கையும் பெண் கொள்கையும் அழைத்தது. இதோ பாருங்கள், மரத்தடியில் இருக்கிறதே பன்றி, அது சுத்த மோசம். உங்கள் குஞ்சுகளை எப்பொழுது சாப்பிடலாம் என்று தருணம் பார்த்து கொண்டிருக்கிறது என்றது. 2 கழுகுகளும் இறை தேட கூட வெளியில் செல்லாமல் கூட்டில் உள்ள குஞ்சுகளை காவல் காக்க தொடங்கின. வெளியே எங்கேயும் போக பயந்தன. மேலே ஒரு முறை பார்த்துவிட்டு குட்டிகளுடன் மேய்ந்து கொண்டிருந்த பன்றியிடம் வந்தது நரி. பன்றியே, நீ உன் குட்டிகளை மிகவும் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். மேலே இருக்கிற 2 கழுகுகளும் மகா பொல்லாத கழுகுகள்.
அவை நீ இல்லாத சமயத்தில் உன் குட்டிகளை குத்தி கொன்று சாப்பிட்டு விட நேரம் பார்த்து கொண்டிருக்கின்றன என்றது நரி. பன்றி ஒரேடியாக பயந்து போய்விட்டது. குட்டிகளை எல்லாம் தன் காலின் கீழ் அழைத்து கொண்டது. மரத்தடியிலேயே இருக்க வேண்டும். குட்டிகளை தனியாக விட்டுவிட்டு போய்விடக் கூடாது. கழுகுகள் சாப்பிடவா என் குட்டிகளை கண் போல வளர்க்கிறேன் என்றெண்ணியது பன்றி. நரி சொன்னது போலவே இருக்கவும் ஆரம்பித்தது அம்மா பன்றி. ஆண் பெண் கழுகுகளும் அம்மா பன்றியும் பன்றி குட்டிகளும் இறை தேடாததால் வாடி இழைத்து சோர்ந்து துவண்டு ஒரு நாள் எல்லாமே இறந்து போயின. நரி விரும்பியது போல நிறைய சாப்பிட கழுகுகளும் பன்றிகளும் அதன் தந்திரத்தால் கிடைத்து விட்டன. யார் யாரிடம் நட்பு கொள்ள வேண்டும் என்று யோசித்து நட்பு கொள்ளாததால் கழுகுகளுக்கும் பன்றிகளுக்கும் நேர்ந்த பரிதாபமான முடிவை பார்த்தீர்களா? நல்லவர்களோடு மட்டுமே நட்பு கொள்ள வேண்டும். அடுத்த கதை, பூதம் சொன்ன கதை. முன்னொரு காலத்தில் பணக்கார பிரபு ஒருவருக்கு 2 மகன்கள் இருந்தனர். மூத்தவன் அமுதன், மிகவும் நல்லவன், இரக்க குணமுடையவன். இளையவன் யாசகன், மிகவும் கெட்டவன். கொஞ்ச நாட்களில் பணக்காரர் இறக்கவே அண்ணனும் தம்பியும் வியாபாரத்தை கவனித்து வந்தனர். அவர்கள் இருவரும் ஒரு முறை ஒரு கிராமத்திற்கு போய் தமக்கு வரவேண்டிய 1000 பவுன்களை வசூலித்தனர். அதனை ஒரு பையில் போட்டுக்கொண்டு இருவரும் ஊர் திரும்ப ஆற்றங்கரைக்கு வந்து சேர்ந்தனர். படகுக்காரன் எங்கோ போயிருந்ததால் தம்பியிடம் பண மூட்டையை கொடுத்துவிட்டு சற்று கண்மூடி தூங்கினான் அண்ணன். இதற்குள் தம்பி அதே போல ஒரு பண மூட்டையில் கற்களை வைத்து கட்டி ஒளித்து வைத்துக் கொண்டான். சற்று நேரத்திற்கெல்லாம் படகுக்காரன் வரவே தம்பி தன் அண்ணனை எழுப்பி அவரோடு படகில் ஏறி உட்கார்ந்தான். படகும் கிளம்பியது. படகு நடு ஆற்றில் போகும் பொழுது தம்பி ஒரு மூட்டையை எடுத்து ஆற்றில் நழுவ விட்டுவிட்டு, ஐயோ அண்ணா, பண மூட்டை ஆற்றில் விழுந்து விட்டதே என கூறினான். போனால் போகட்டும், அது நம் பணமாக இருந்தால் நமக்கே கிடைக்கும் என்று கூறினான் அமுதன். தம்பியும் தான் தந்திரமாக 1000 பவுன்களை தட்டிவிட்டதாக எண்ணி மகிழ்ந்தான். ஆனால் அவன் அவசரத்தில் ஆற்றில் போட்டது பண மூட்டையைத்தான். கற்களை வைத்து கட்டிய மூட்டைதான் அவனிடம் இருந்தது. அந்த ஆற்றில் ஒரு பூதம் இருந்தது. தம்பி மூட்டையை ஆற்றில் போட்டதும் ஒரு மீனை உடனே விழுங்கச் சொல்லி கட்டளையிட்டது அது. மீனும் அப்பூதம் சொன்னபடியே நடந்தது. பூதம் தம்பி செய்த மோசடியை புரிந்து கொண்டது. எனவே அந்த பண மூட்டையை எப்படியும் அண்ணனிடம் சேர்த்து விட எண்ணி மூட்டையை விளங்கிய மீன் எங்கும் போகாதபடி காவல் காத்தது. அண்ணனும் தம்பியும் காசிக்கு வந்து தம் வீட்டை அடைந்தனர். தம்பி வீட்டில் தனியாக ஒரு இடத்திற்கு போய் தன்னிடம் இருந்த மூட்டையை அவிழ்த்து பார்த்தான். அதில் கற்கள் இருப்பதைக் கண்டு, ஐயோ, நான் அண்ணனை ஏமாற்ற எண்ணி நானே ஏமாந்தேனே என எண்ணி மனம் புழுங்கினான். அன்று சில மீனவர்கள் ஆற்றில் வலை போட்ட பொழுது பூதம் மீனவராக மாறி அந்த மீனை எடுத்துக்கொண்டு அண்ணனின் வீட்டுக்கு சென்றது. அண்ணன் அவன் கேட்டபடி ஒரு பவுனை கொடுத்து அந்த மீனை வாங்கி கொண்டார். அதனை அவர் தன் மனைவியிடம் கொடுக்கவே அவள் அதனை 2ஆக நறுக்கினாள். அதன் வயிற்றிலிருந்து பண மூட்டை வெளியே விழுந்தது. அதை கண்டு திகைத்தான் அமுதன். இது நம் பணமே, இதனை நம்மிடம் கொடுக்கவே இந்த மீனவன் வந்திருக்கிறான். இவனுக்கு எப்படி இது தெரிந்தது என்று எண்ணி ஆச்சரியப்பட்டான். அப்பொழுது அமுதா, நீ மிகவும் நல்லவன். இந்த ஊரில் உள்ள ஏழைகளுக்கு நிறைய உதவிகளை செய்கிறாய். ஒரு முறை நீங்கள் படகில் சென்ற பொழுது உன் கையில் இருந்து நழுவிய உணவு பொட்டலத்தை உண்டேன். அது எனக்கு மிகுந்த பலத்தை கொடுத்தது. அதனால்தான் உன்னுடைய பண மூட்டையை உன் தம்பி வேண்டுமென்றே தூக்கி வீசிய பொழுது அதை விழுங்கும்படி இந்த மீனுக்கு கட்டளை கொடுத்தேன். அந்த மீனையும் எடுத்துக்கொண்டு வந்தேன். நல்லவர்களுக்கு எல்லாமே நல்லதாய்தான் நடக்கும் என்று சொல்லி மறைந்தது. அதை கேட்டு மகிழ்ந்தான் அமுதன். மறைக்காமல் அதில் பாதியான 500 பவுன்களை தன் தம்பியிடம் கொடுத்தான். தம்பியும் தனது அண்ணனுடைய கால்களில் விழுந்து மன்னிப்பு கோரினான்.